வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி முதல் குமரிக்கடல் வரை நிலநடுக்கோட்டு ஒட்டி காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் வட மாநிலங்களில் உயர் அழுத்தம் ஒடிசா அருகே நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஜனவரி 24ஆம் தேதி இரவு நேரங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களிலும் பனிப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மதிய நேரங்களில் ஓரிரு இடங்களில் கருமேகங்கள் சூழ்ந்தாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. இன்று தமிழகம் முழுவதுமே வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்களுக்கு கடந்த சில தினங்களாக கருமேகங்கள் சூழ்ந்து வெயில் இல்லாமல் இருந்தது. நேற்று முதல் வெயில் கிடைத்தாலும் இன்று முழுமையான தெளிவான வானமாக இருக்க வாய்ப்புள்ளது. மதிய நேரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்தால் மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. இன்று ஜனவரி 24, நாளை ஜனவரி 25, 26, 27, 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் இரவு நேரங்கள் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 29ஆம் தேதி முதல் மீண்டும் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படும். இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுச் சுழற்சி மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இலங்கைக்கு தெற்கு பகுதி ஜனவரி 28ஆம் தேதி வந்தாலும் இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிரமான நிகழ்வு உருவாக வாய்ப்புள்ளது. மேலும் வங்கக்கடலிலும் உயர் அழுத்தம் வரும் என்பதால் நிகழ்வு தீவிரமடைய முடியாமல் மெல்ல மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. ஒரு காற்றுச் சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1, 2 தேதிகளில் மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஜனவரி 30ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. மேலும் வெயில் வந்த பிறகு உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 30ஆம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பிலும் வட மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாகவும் ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கொடுக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி தீவிரமான நிகழ்வு நிலை கொண்டிருக்கும். மேலும் வங்கக்கடலிலும் உயர் அழுத்தம் நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக இந்த நிகழ்வு தீவிரமடைய முடியாமல் ஒரு காற்றுச் சுழற்சியாகவே மேலும் அதுவும் நிலநடுக்கோட்டு ஒட்டியே பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் அதிக குளிர் இருக்கும் என்பதால் பெரும்பாலும் இந்த நிகழ்வால் குறைவான மழையை கொடுக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் மிதமான முதல் சற்று கனமழை, ஏதாவது ஒரு இரு இடங்களில் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 30ஆம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு கடலோரங்களிலும் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 30ஆம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி 31ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை, தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகா வரை மழை முன்னேறி கிடைத்தாலும் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 31ஆம் தேதியும் பிப்ரவரி 1, 2 தேதிகளும் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் மீண்டும் பனிப்பொழிவு மட்டுமே தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் பனிப்பொழிவு, பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை என்பது ஜனவரி 30ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள், வெயில் வந்த பிறகு உள்பகுதியில் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 31ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கும் மேலும் பிப்ரவரி 1, 2 தேதிகளும் தமிழகத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும். பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் பிப்ரவரி மாதத்திலும் பனிப்பொழிவுக்கு இடையே காற்றுச் சுழற்சிகள் வந்து லேசான மழைப்பொழிவு தமிழகத்தில் கொடுக்கும் விதமாக காற்றுச் சுழற்சிகள் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதுவும் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான மிதமான மழையாக
கொடுக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பனிப்பொழிவு பிப்ரவரி மாதத்தில் சற்று அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து சற்று குறைந்து காணப்படும். இன்று ஜனவரி 24 வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை வங்கக்கடலில் அதிகபட்சம் இலங்கைக்கு வடக்கு பகுதி மேலும் தமிழகம் கடலோர பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்சம் 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை அதாவது நாகப்பட்டினத்துக்கு வடக்குள்ள கடலோர பகுதிகளை பொறுத்தவரை 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இலங்கைக்கு கிழக்கு பகுதி 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்குள்ள வங்கக்கடலை பொறுத்தவரை. மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இன்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் குமரிக்கடலை பொறுத்தவரை இன்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று குமரிக்கடலை பொறுத்தவரை. ஆனால் நாளை ஜனவரி 25 வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். வங்கக்கடலை பொறுத்தவரை நாளை ஜனவரி 25 35 முதல் 45 கிலோமீட்டராகவும் இடையிடையே இலங்கைக்கு கிழக்கு பகுதி 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை. மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடலை பொறுத்தவரை 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜனவரி 25 பொறுத்தவரை குமரிக்கடலில் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் தொடர்ந்து ஜனவரி 25, 26, 27 வரை காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் ஜனவரி 28, 29 தேதிகளில் அடுத்தடுத்த காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.